அத்தியாயம் 24. சூதாட்டத்திற்கான அழைப்பு. சகுனியின் யோசனையை எவ்வித தயக்கமும் இன்றி ஏற்றுக்கொண்ட துரியோதனன் அவனை அழைத்து கொண்டு தன் தந்தை திருதராஷ்டிரர் இருக்கும் இடம் நோக்கி விரைந்து சென்றான். சகுனி, அரசே, துயரத்தால் தங்கள் மகன் துரியோதனன் இளைத்து முகம் வெளுத்து போயுள்ளான். தாங்கள் அவனது தீராத துயரத்தை பற்றி ஏதும் கவலை கொள்ளவும் இல்லை, என்ன ஏது என்று விசாரிக்கவும் இல்லை என்று கூறினான். தன் மூத்த மகனான துரியோதனனிடம் அளவுக்கு அதிகமான பாசம் கொண்டிருந்த திருதராஷ்டிரர் சகுனி உரைத்ததை கேட்டதும் துரியோதனனை தன்னருகே அழைத்து அவனை கட்டி தழுவி, என் பாசத்திற்குரிய மகனே, நீ துன்பம் கொள்வதற்கான காரணம் என்னவென்று எனக்கு புரியவில்லையே. சகல ஐஸ்வர்யங்களையும் நீ பெற்றுள்ளாய். இவ்வுலகே உன் ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டுள்ளது. தேவர்களுக்கு இருப்பதை போன்று சகலவிதமான சுகபோகங்களும் உனக்கு இருக்கையில் நீ துன்பம் கொள்வது ஏன்? வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அஸ்திர வித்தைகளையும் முற்றிலுமாய் கிருபர், பலராமர், துரோணர் ஆகியோரிடம் கற்றுள்ளாய். என் மூத்த புதல்வனாகியதால் இந்த ராஜ்யத்தை அடைந்துள்ளாய். இவ்வளவும் இருக்க உன் துயரத்திற்கான காரணம் என்னவென்று கூறு என்றார். அதற்கு துரியோதனன், தந்தையே, அற்ப மனிதனைப் போன்று உண்ணுவதும் உடுப்பதுமாக நான் வாழ்ந்து கொண்டுள்ளேன். பல அவமானங்களை பொறுத்து கொண்டிருக்கும் என் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா என்று துவங்கி தன் துயரத்திற்கான காரணங்களை விளக்கினான். இந்திரபிரஸ்தத்தில் தான் பார்த்த செல்வ வளமையை கூறி தன் பொறாமையுணர்வை திருதராஷ்டிரரிடம் வெளிப்படுத்தினான் துரியோதனன். தந்தையே, உள்ளது போதும் என்றிருப்பது சத்திரியம் தர்மம் அல்லவே. அரசர்களது கௌரவத்தை பயமும் தயையும் அல்லவா தாழ்த்தி விடுகின்றன. தருமனது ராஜ்யமான இந்திரபிரஸ்தத்து வளமையை நான் கண்ட பிறகு என் செல்வமும் சுகபோகமும் எனக்கு எவ்வித திருப்தியையும் அளித்திடவில்லை. தந்தையே, பாண்டவர்கள் உயர்ந்தனர், நாம் தாழ்ந்தோம் என்று உரத்த குரலில் கூறி வருந்தினான். அதை கேட்ட திருதராஷ்டிரர், மகனே, நீ என் மூத்த புதல்வன், பட்டத்தரசியின் மகன். பாண்டவர்களிடம் பகைமை கொள்ள வேண்டாம். பகைமை எப்போதுமே துக்கத்தையும் மரணத்தையுமே கொடுக்கும். வஞ்சகம் என்றால் என்ன என்பதை சற்றும் அறியாத தருமனை ஏன் பகையாக எண்ணுகிறாய்? அவனது செல்வமும் நம் செல்வம்தானே. நம்முடைய உறவினர்கள்தான் அவனுக்கும் உறவினர்கள். நம்மீது அவனுக்கு எல்லளவும் பகையோ விரோதமோ கிடையாது. நீயும் குலத்திலும் சரி பராக்கிரமத்திலும் சரி அவனுக்கு நிகராகத்தான் உள்ளாய். உன் சகோதரனான அவனை கண்டு ஏன் நீ பொறாமைப்பட வேண்டும்? வேண்டாம் வேண்டாம், விட்டுவிடு என்று தன் புத்திக்கு எட்டிய அறிவுரையை கூறினார். திருதராஷ்டிரரின் இந்த அறிவுரை துரியோதனனுக்கு அறவே பிடிக்கவில்லை. எவ்வளவு கல்வி கேள்விகள் பெற்றிருந்தாலும் அறிவில்லாது போனால் என்ன பயன்? தின்பண்டங்களது சுவை அவற்றில் மூழ்கி மிதக்கின்ற அகைப்பைக்கு தெரியுமா? தெரியாது. இவற்றைப் போலத்தான் நீதி சாஸ்திரங்களில் நீர் மூழ்கி போயிருந்தாலும் அவற்றின் பொருளை அறியாது பேசுகிறீரே. அரசர்களது தர்மம் வேறு, உலக நடைமுறை வேறு என்று பிரகஸ்பதியே கூறியுள்ளார். பொறுமையும் திருப்தியும் குடிமக்களுக்குத்தான் தர்மமாகும், ஆனால் அவை நமக்கல்ல. சத்திரியனின் கடமை எந்நேரமும் வெற்றியை தேடுவது ஒன்றே. தர்மம் என்றாலும் அதர்மம் என்றாலும் வெற்றியை தேடுவதுதான் நம் தொழிலாகும் என்ற அரச நீதியை தன் தந்தை திருதராஷ்டிரரிடம் துரியோதனன் கூறினான். அப்போது துரியோதனன் அருகே இருந்த சகுனி சூதாட்ட யோசனை பற்றி திருதராஷ்டிரரிடம் கூறியவன், அரசே, யுத்தமின்றியும் துரியோதனது துயரத்தை நம்மால் தீர்க்க முடியும். அதற்கு நான் கூறிய சூதாட்டமே சிறந்த வழி என்றான். சகுனி கூறிய உபாயத்தை கேட்டதும் திருதராஷ்டிரர் தன் மன உறுதியை இழக்கத் துவங்கியதைக் கண்ட துரியோதனன், தந்தையே, ஏன் இந்த மனக்கலக்கம்? கபடமாக அல்லது வெளிப்படையாக தன் எதிரியை வென்று வீழ்த்தக்கூடிய அனைத்து உபாயங்களுமே சத்திரியர்களுக்கு சிறந்த ஆயுதங்கள்தான். வெட்டுக்கருவி மட்டும் ஆயுதமல்ல. உற்றான் பகைவன் என்பவை பிறப்பாலும் குலத்தாலும் நிர்ணயம் செய்ய முடியாது. எவன் ஒருவனால் ஒருவனுக்கு துன்பம் உண்டாகிறதோ அவன்தான் பகையாளி. அவன் உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் அவன் பகைவன்தான். போதும் என்ற மனது அரசர்களுக்கு பொருந்தாது. பகையாளியின் வளர்ச்சியைக் கண்டும் கவனிக்காமல் விட்டுவிடுபவன் அரசனே அல்ல. அவனது அழிவு என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. பகைவனது வளர்ச்சியை முன்பாகவே அறிந்து அவனது வளர்ச்சியை தக்க சூழ்ச்சிகளால் அடக்க முயல்வதுதான் அரசனுக்குரிய தர்மமாகும்.
வேரில் உண்டாகும் புற்று பெரிய மரத்தையே அரித்து அழிப்பதைப் போன்று நம் குலத்தவரான பாண்டவரது வளர்ச்சி நம்மை முற்றிலுமாக அழித்தொழித்துவிடும் என்றான். அப்போது சகுனி, ஆமரசே, குந்தி புத்திரன் தருமனை தாங்கள் சூதாட அழைத்தால் மட்டும் போதும், மற்றவற்றை நான் பார்த்து கொள்வேன் என்றுரைத்தான். யுத்தமின்றி என்னுயிர்க்கு எவ்வித ஆபத்தும் இன்றி பாண்டவர்களது ராஜ்யத்தை எனக்கு மாமா சகுனி நிச்சயம் சம்பாதித்து தருவார். நம்புங்கள், தாங்கள் தருமனை ஆட்டத்திற்கு அழைக்க மட்டும் உடன்பட்டால் போதும் என்று துரியோதனன் கூறினான். ஆனால் திருதராஷ்டிரர் அவர்கள் கூற்றுக்கு உடன்படாது, மகனே துரியோதனா, இது எனக்கு சரி என தோன்றவில்லை. தம்பி விதுரனை அழைத்து வா, அவன் அறிவாளி, அவன் என்ன சொல்கிறானோ அதன்படியே செய்ய வேண்டியவன் நான் என்றான். தன் தந்தை திருதராஷ்டிரர் விதுரனுடன் ஆலோசிப்பது துரியோதனனுக்கு சம்மதமில்லை. அதனால் அவன், தந்தையே, சாதாரண தர்மத்தை தான் தங்கள் தம்பி விதுரர் உபதேசிப்பார். அவர் உபதேசம் நம் வெற்றிக்கு ஒருபோதும் உதவாது. வெற்றி பெற நாம் தருமம், நியாயம் போன்றவற்றை புறக்கணித்திட வேண்டும். தரும நியாயம் பேசும் விதுரர், வியாசர் போன்றோர் நம் முன்னேற்றத்தை ஒருபோதும் விரும்பிடாதவர்கள். அவர்களும் நம் விரோதிகளே. அது மட்டுமல்ல, விதுரருக்கு எப்போதுமே பாண்டவரிடம்தான் பாசம் உள்ளதே தவிர எங்கள் மீது சிறிதும் பாசம் இல்லை. இது உங்களுக்கு தெரியாதா என்றான். அதற்கு திருதராஷ்டிரர், மகனே துரியோதனா, பாண்டவர்கள் உங்களைக் காட்டிலும் பலசாலிகள். அவர்களுடன் பகைமை கொள்வது நல்லது என நான் எண்ணவில்லை. சூதாட்டம் பகைக்கு காரணமாக அமையும். அப்பகை மேலும் மேலும் அதிகமாகும். அதனால் உன் எண்ணத்தை விட்டுவிடு என்றார். ஆனால் துரியோதனன் பயத்தை துறந்து தன்னைத்தானே காப்பாற்றுவதுதான் ராஜ தர்மம். பகைவர்கள் மேலும் வளர்ச்சி அடையும் முன்பாக நம் சக்தியை கொண்டு தயாராக இருக்க வேண்டும். மேலும் வியாதியும் யவனும் எவருக்காக காத்திருக்கப் போவதில்லை. புதிதாக சூதாட்டம் ஒன்றையும் நாம் உருவாக்கவில்லையே, நம் மூதாதையர்தானே அதனை உண்டாக்கினர். மேலும் அதில் ஆபத்தோ உயிரிழப்போ இல்லாமல் நம் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாமே என்று மென்மேலும் திருதராஷ்டிரன் கூறி அவரை வற்புறுத்தினான். அவனது தொந்தரவை பொறுக்க முடியாத திருதராஷ்டிரன், மகனே துரியோதனா, எனக்கோ வயதாகிவிட்டது. நீதான் அரசன். உன் விருப்பப்படி நீ செய்திடலாம். ஆனால் நீ கூறுகின்ற வழி எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. பின்னாளில் உன் காரியத்திற்காக நீ வருந்துவது என்னவோ நிச்சயம். இதுதான் விதி என்று மனம் நொந்து கூறினார். மேலும் துரியோதனனது தொந்தரவை பொறுக்க மாட்டாமல் திருதராஷ்டிரர் அவனுக்கு இணங்கி சூதாட்டத்திற்கான மண்டபம் ஒன்றை கட்டுமாறு உத்தரவை பிறப்பித்தார். இதனால் துரியோதனனும் சகுனியும் மகிழ்ந்து அவ்விடத்திலிருந்து அகன்று சென்றனர். அப்போது திருதராஷ்டிரருக்கு அருகே இருந்த விதுரர், அண்ணா, இது என்ன விபரீதம்? தங்களது அனுமதி நம் குல நாசத்திற்கல்லவா வழிவகுத்திடும். இதன் பயனாய் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே பகையும் கலகமும் உண்டாவதுடன் பெரும் ஆபத்தும் நேரப்போவது நிச்சயம். அதனால் நடக்க இருப்பதை தடுத்து நிறுத்துங்கள் என்றார். விதுரரது கூற்று சரி எனப்பட்டாலும் மகனது வற்புறுத்தலை தவிர்க்க முடியாமல் தவித்த திருதராஷ்டிரர், தம்பி விதுரா, நமக்கு விதி சாதகமாக இருந்தால் நடக்கப் போகும் சூதாட்டத்தை பற்றி பயம் எனக்கு இராது. ஆனால் விதி நமக்கு எதிராக இருந்தால் நாம் என்ன செய்வது? என்ன பயன் உண்டாகப் போகிறது? எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும். நீ தருமனிடம் சென்று சூதாட்டத்திற்கு நான் அழைத்ததாக கூறி அவனை அழைத்து வா என்று கூறி அனுப்பினார். அவரது கூற்றை கட்டளையாக ஏற்ற விதுரரும் தருமரை அழைத்து வர இந்திரபிரஸ்தம் நோக்கி பயணமானார்.